பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, நம்ம என்னென்ன ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இப்போ பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இன்னொரு காரியம் நீங்கள் பார்க்கும்போது, ஆகையாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும்னால தேவன் பாதத்தில் ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது எல்லா காரியத்துக்கும் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். தாவீது நம்ம பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 7 வாட்டி அவர் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், வெற்றி பெற்று கொண்டார். தானியேலை பார்க்குறோம், ஷாதாக் மேதேக் ஆபேதில் பார்க்குறோம். இவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப வீரன்களும் தோல்வியே அவருக்கு இல்லை, அவரெல்லாம் வெற்றியோடு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 தீமோத்தேயு அதில் நீங்கள் கூட பார்க்கும்போது 2வது வசனத்தில் கூட ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் தேவன் சொல்லியிருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்னா ஜெபத்தில் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஜெபம் ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் பார்க்கும்போது எப்போ போல பார்த்தாலும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். என்ன காரியங்கள் இருந்தாலும் நமக்கு ஜெபந்தான் ஜெயம் கொடுக்கும். அதில் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் மார்க் பாருங்கள் 1:35 கூட தேவனோடு உருவாட ஜெபம் அவசியம். தேவனோட நம்ம உருவாடணும். தேவனோட நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். எங்கே போனாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, தேவனோட நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளை சாத்தான தொட முடியாது. ஏன்னா அவனு கிட்டே கூட வர முடியாது. ஜெபிக்கிறவங்கள சுற்றிலும் தேவனை அக்கினி வேலி போட்டு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது இன்னொரு வசனம் பாருங்கள், எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஜெபம் பண்ணால் தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்கிறவங்களாக தான். நம்மளோட சிந்தை என்ன, தேவனோட சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளுவர்களாக இருப்போம். அதனால் ஜெபத்தில் விழித்திருந்து நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஜெபத்தில் என்னாவது இருக்குது பாருங்கள். புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, புத்தி உள்ளவர்களாக என்ன நடந்து கொள்ளணும்? நம்ம ஜெபத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கார். வேத வசனத்தை கூட பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜெபித்தவங்கள் வெற்றி பெற்று கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் அன்பான தேவ ஜனமே, ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியம் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. எனக்கு கொடுத்த கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக கர்த்தாவே நன்றி சுவாமி. நாங்கள் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, நாங்கள் தேவனோட கர்த்தாவே காரியங்கள் ஒவ்வொன்றும் செய்து முடிக்க இந்த உலகத்தை நாங்கள் வெற்றி செய்கிற தேவனை கிருபை தாங்கப்பா. அதே போல் கர்த்தாவே, இன்றைக்கி யார் பிறந்த நாள் வெட்டிங் டே இருக்குதோ அவங்களுக்கு கூட தேவநீர் ஆசீர்வதிக்கணுக்காக நன்றி. அவங்க கையின் பிரயாசத்தை தேவநீர் ஆசீர்வதிங்க. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.